இதில் உங்கள் ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, புதுசாக தாவேக்கா, விஜய் இருக்காங்க. இதில் உங்கள் ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, புதுசாக தாவேக்கா, விஜய் இருக்காங்க. எனது அண்ணாமலை தான் வரும். அண்ணாமலை. ஆமாம். எதனால? எதனாலனா நல்லா வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணுறாரு. ப்ளஸ் இருக்கிறத எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா அப்படி வெளியே யார் யார் என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்க அதெல்லாமே சொல்கிறாங்க. அதனால் அவர் பிடிக்கும். அண்ணாமலைனா இப்போ அதிமுகவுக்கு தான் ஒரு அதிமுக கூட்டணி தானே அது. கூட்டணி தான். நமக்கு வந்து பிஜேபி வந்தால் நல்லாயிருக்கும். ஏதோ கூட்டணி மொத்தம் பிஜேபி வரணும். எப்பயுமே நான் போன எலெக்ஷன்லேயே பிஜேபி தான் போட்டேன். ஆமாம், ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் பிடிக்கும். எங்கள் ஆதரவு வந்து சூரியனுக்கு தான். எதனால சூரியன்? அது கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் எங்களுக்கு பிடிச்சது அதுதான். அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல, இதனால எங்களுக்கு பிடிக்கும் அது மாதிரி நீ கேட்கக்கூடாது. நம்ம எப்பவுமே சூரியனுக்கு தான் போடுறோம். காரணத்தை விட நீங்கள் கேட்கக்கூடாது. இல்லைன்னா விடுங்க, பரவாயில்ல. நாங்கள் எதுவும் கேட்கக்கூடாது. காரணத்தை நீ கேட்காத, எங்களுக்கு பிடிச்சது அதுதான். அவ்வளோதான் விட்டுருக்கு. சொல்லணும்னு இல்லை, கேட்டேன். இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நாங்கள் திமுக தான். எதனால? நாங்கள் இதுலேருந்தே நம்ம வம்சம் போகிறோம் அதுதான். நீங்கள் உங்கள் ஆதரவு யாரு? நாங்களும் அதுதான். திமுக. எதனால திமுக? என்ன காரணம்? பிடிக்கும். எங்களுக்கு அதை தான் பிடிக்கும். அதுக்குதான் நீங்கள் நல்லது எங்களுக்கு நல்லது பண்ணிக்கிறாக்கா இருக்கு. எங்களுக்கு எல்லாமே கரண்ட்டு, வீடு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறேன். நேரம் முன் சர்வீஸ் ஃப்ரீயாக வச்சு விஜய்க்கு தான் நாங்களெல்லாம் பண்ணோம். ஏன்னா எதனால விஜய்? புதுசாக ஏதாவது மாற்றம்லாம் பண்ணலாம் அப்படின்றத. இதுக்கு மாதிரி யாருக்கு சப்போர்ட் பண்ணி? இதுக்கு முன்னே சூரியன் கட்சி போட்டிருந்தோம். ஸ்டாலின் மாற்றம் பண்ணோம். யாருக்கா இருக்கும்? திமுக. திமுக. எதனால? அவங்க செயல்பாடு பிடிச்சிருக்கு. இருக்கிற நிதி நிலைமைக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று, மத்திய அரசு வஞ்சிக்கிறதுனா போது கூட நான் தமிழ்நாட்டுக்கு பண்ணுறதை பண்ணுவேன்னு சொல்லி போல்டாக பண்ணுறாரு. இந்த தைரியம் வேறு எந்த முதலமைச்சருக்கும் வராது. திமுக தான். டிவிக்கே ப்ரோ. எதனாலன்னா அவர் புதுசாக வர போகிறாரு, மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு? இதுக்கு முன்னாடி பிஎம்கே பண்ணியிருந்தேன். திமுக. எதனால? நாங்கள் வந்து பழைய இதுலேருந்து அப்படியே திமுக தான் பண்ணோம். அதனால பண்ணோம். ஆமாம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது தப்பா சரியா? தப்பு தான் அது. உண்மையிலே தப்பு தான் அது. நமக்கு தப்பு தான் அது. காசு வாங்கக்கூடாது. டிஎம்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் வந்து என்ன பண்ணுறதப்பா, யாரும் விவசாயிக்காரரை யாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. எல்லாம் பூரா மொட்டை அடிக்கிறது தான். கஷ்டப்படுறது தான். நாம் கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி என்ன சப்போர்ட் பண்ணுறது இல்லை. நல்லா வெள்ளையும் ஜல்லியமாக இருந்தால் போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் மாதிரி ஆளுகளை பார்த்தா வெளியே போடன்றாங்க. நாளைக்கு வந்திருக்கவுன்றாங்க. நீங்க தான் முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுத்தாலும் செட் ஆகுறதுன்னா. நீங்க உங்க ஆதரவு யாருக்கு? எங்கள் ஆதரவு வந்து இளைய தலைமுறைக்கு என்ன பண்ணுறாங்களோ, இப்போ விஜய் வந்திருக்காரு. இது 40% விஜய் மேலே தான் இருக்கு. டிஎம்கே வந்து ஒன்றும் ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு இது இல்லை. எதனால விஜய்க்கா? இளைய தலைமுறையெல்லாம் அவங்கள தான் சொல்கிறாங்க. அதுதான் என்னுடைய கருத்து கணிப்பு. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது ரொம்ப தப்பு தான். அது என்ன பண்ணுறாங்கன்னா, கொள்ளடிச்சு காசு தானே கொடுக்குறாங்க. என்ன அவன் வீட்டு காசு எடுத்து எதுவும் எந்த அரசியல்வாதியும் கொடுத்ததே கிடையாது. வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடணும். அப்படி பண்ணலாம், தப்பே இல்லை. அவன் திருடு காசு தானே கொடுக்குறான். திருடங்கிட்டு பிடிங்க, நாம எதோ பண்ணிக்கலாம். அவ்வளோதான். என்னன்னா அவங்க சொந்த பணத்தை யாரும் கொடுத்ததே கிடையாது. திருடு பணத்தை கொடுக்குறான், வாங்கலாம். அதுக்கப்புறம் யாருக்கு இருப்பவர்களோ போட்டு போயினே எதனால அவர் கொஞ்சம் முன்னாடி வந்து எதாவது நல்லது செய்யலான்ட்டு முன்னாடி வந்திருக்காரு. அதெல்லாம் அவங்க செய்யலான்னு நமக்கு தோணுது, நம்ம மனசுல. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு? இதுக்கு முன்னாடி யாருக்கும் பண்ணது இல்லை. யாருக்குமே பண்ணது. ஓகே. நீங்க டிவி கேட்குதான். எதனால? எல்லாம் புது ஆட்சி வந்தால் நல்லது நடக்குமான்றது தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு? இதுக்கு முன்னாடி நம்ம திமுக சப்போர்ட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து டிவிக்கு.
இல்லை அதில் உங்கள் சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? டிஎம்கே எங்களுக்கு விஜய் தான். எதனால? எதனாலன்னா அவங்க ரசிகர், அதனால பிடிக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு? நாங்களா? நாங்கள் சப்போர்ட் வந்து டைலைக்கு தான் பண்ணிட்டு இருந்தோம், இப்போதான் மாறிட்டு இருக்கோம். ஓகே. உங்கள் சப்போர்ட் யாருக்கு? எடப்பாடியார் தானே. எடப்பாடி. எப்பவுமே அப்போ இருந்தே அப்போ தான். ஜெயலலிதா தான் அப்போ இருந்தேன். அப்போலேருந்து எம்ஜிஆர் இதை போடலாம். டிவிக்கே தான். எதனால? எதனாலன்னா எனக்கு அவரை ரசிகன் நான், அதனால தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி இவருக்கு சீமானுங்க. ரொம்ப நன்றி. நம்மளது எல்லாம் திமுக தான் ஆதரவு. திமுக தான் ஆதரவு. எதனால திமுக? ஸ்ரீரங்கம்லாம் நம்மளுக்கு எல்லாம் நல்லது செய்கிறாங்க, அதனால அவருக்கு தான் ஆதரவு. திமுக தான். திமுக. ம். இதுக்கு முன்னாடி எப்பயுமே திமுக தான். ஆமாம், திமுக தான் எப்பவுமே. நம்ம ஆதரவு டிஎம்கே தான். எதனால? ஃபர்ஸ்ட் இருந்து அதெல்லாம் இருக்கிறோம், அதிலே போட்டிருக்கிறோம். அது எப்படி இருக்குன்னு தெரியல. திமுக தான். அவங்க செய்கிறாங்க ஓரளவுக்கு, எல்லாமே செய்கிறாங்க, அதனால தான். இதுக்கு முன்னாடி திமுக தான். இதுக்கு முன்னாலே ஆகும். அண்ணன் ஏடிஎம்கே தான். 26 சட்டமன்ற தொகுதியில் வந்து நம்ம கட்சிக்காரு, நம்மளுக்கு வந்து அவர் தான். நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே ஓட்டு அவருக்கு தான் போடுறது, எப்பயுமே அவருக்கு தான், அம்மாவுக்கு தான். நாங்கள் எந்த ஆட்சி வந்தாலும் ஒன்றே. நாங்கள் எந்த ஆட்சி, இந்த ஆட்சி வந்தால் இது மட்டும், அந்த ஆட்சி வந்தாலும் சொல்ல மாட்டோம். எந்த ஆட்சி வந்தாலும் இது பயமா எது சொல்றாங்க? பயமா அது போய் என்ன திக்கிறாங்களா? இவரை கேளுங்க, நம்மளுக்கெல்லாம் அது. ஏய் யா அப்படி சொல்ற, சொல்லுவா. ஏடிஎம்கே அதுக்கு பரம்பரையா அன்னைக்கு வந்துருச்சு, அதனால தான் ஏடிஎம்கே தான் நம்மளது. அதாவது இந்த இடத்துல சொல்ல முடியாது, மாற்றியெல்லாம் சொல்றதில்ல. இந்த வருஷம் அது மாதிரி தான், அது எதுன்னு சொல்ல முடியாது. இந்த வருஷம் எத்தனை பிளவுகள் இருக்குதா தெரியாது, அதுல எல்லாம் உள்குத்தங்கள் நிறைய இருக்குது. அதுல இருக்கட்டு கூட எதில் போயிட்டு எதுவும் சொல்ல முடியாது. இது அதெல்லாம் பிளவுகள் ஏற்பட்டு இருக்கிறது. அதனால வந்து என்னமே சொல்ல முடியாது. இப்போதைக்கு எந்த இது வருதுன்னு சொல்ல முடியாது. பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணுறது இல்லை ப்ரோ, பண்ணிக்கவும். நம்ம ஆதரவு இப்போதைக்கு என்ன இல்லை சார். அப்போதைக்கு எலெக்ஷன் வரட்டும், அப்போ பார்த்துக்கலாம். இத்தனை வருஷம் ஆட்சி இப்போதைக்கு நடந்த ஆட்சியெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அப்போ எலெக்ஷன் அப்போ யார் நம்மளுக்கு பெனிஃபிட்டை அறிவிக்கிறாரோ அதை பார்த்து தான் பண்ண முடியும். தேர்தல் அறிக்கையை தேர்தல் அறிக்கை பொறுத்து தான் பண்ண முடியும். இது தேர்தல் அறிக்கை கொடுத்தா ஒன்றுனா பயன்படுத்தல, ஒன்றும் இல்லை. பூரா சுட்டுறதுக்கு தான் பார்த்தாங்க. தேர்தல் அறிக்கை சொல்கிறத செய்யறதில்லை. அதே தான் சொல்கிறதே செய்யறதில்லை. இப்போதைக்கு பார்க்கலாம் என்ன முடிவுன்னு. சரி, ஓகே. அதிமுக இருக்கு. திமுக தான். திமுக எதனால? ஆளுங்கட்சினா இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு? திமுக. யாருக்கு உங்கள் ஆதரவு? விஜய். விஜய் எதனால? அவருக்கு எல்லாமே பிடிக்கும், அவருக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் விஜய் தான் வரும் கன்ஃபார்மாக இருக்குது. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் தான் இது பண்ணியிருந்தோம். இப்போ அவர் ரொம்ப நாள் இருக்கிறதுனால எதுவுமே போராட்டங்கள் எதுவும் இல்லை. இப்போ இவர் வந்தால் ஏதாச்சும் நடக்குமான்ட்டு தான் பார்க்குறோம். நம்ம அது எப்படித்தால சொல்கிறது, அது அன்றைக்கி வரணும். அன்றைக்கி தான் நம்ம 7-8 மாதம் தான் இருக்குது வந்துடும் எலெக்ஷன். அது டக்குன்னு வரப்போ தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இப்போ திடீர்னுலாம் முடிவு பண்ணி சொல்ல முடியாது. பண்ணியிருப்பாங்கல்ல, ஆட்சி பண்ணதை வச்சு சொல்லாங்க. டக்குன்னு எதுவும் முடிவு எடுக்க முடியாதுல. சரி, வரணும் அன்றைக்கி தான். நம்ம அது மாதிரி ஐடியா இல்லை, எல்லாம் நோட்டாக தான். யார் ஜெயிக்கிறாங்க? எதனால நோட்டா போடுறீங்க? எந்த கட்சி வந்தாலும் எதுவும் பண்ண போகிறதில்ல. நம்ம இப்படி தான் இருக்கணும், அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் நோட்டை தெரிஞ்சது. எந்த கட்சி ஜெயிச்சாலும் எந்த இக்கராட்சி பரவாயில்ல தான் நான் நினைக்கிறோம். திமுக. எதனால திமுக? மக்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ஏதோ ஏழை பஸ் வசதி, எல்லா வசதியும் பிரச்சனை தான் இருக்குது. ரெண்டாவது இப்போ இருக்கிறது வந்து அப்படி இந்த பண்ணுங்க, இப்போ தேர்தல் அதிகமாக சேர்த்து தான் பண்ண போகிறாங்க. அதனால் பண்ண பண்ண ஒட்டி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? ஆதரவு? நாங்கள் திமுக தான் ஆரம்பிச்சோம். சரி, ஓகே. எதனால? எங்கள் சைடு எல்லாமே நல்லா இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி.